ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/2/2025 மாசி மாதம் 3ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தியை வணங்க வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே சூரிய உதயம் காலை 6:32 சூரிய அஸ்தமனம் மாலை 6:14 நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது. உத்திர நட்சத்திரம் ஐயப்பனுக்கு உகந்த நட்சத்திரம். சனிக்கிழமை ஐயப்பனுக்கு உகந்த நாள். எனவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயமூர்த்தி, பெருமாள், ஐயப்ப வழிபாடு ஸ்லாக்கியம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகு சாஸ்திரேதுப்பியம் நமோ நமக என்று ஐயப்பனுடைய புகழை பாடி ஐயப்பனை வணங்குங்கள். எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். இன்றைய திதி இன்று முழுவதும் தேய்பிறை திருதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். விட்டுவிடுங்கள். 2-3 நாட்களுக்கு விட்டுவிடுங்கள். மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். நல்லபடியாக நடக்கும். காரிய தடை ஏற்பட்டு விட்டதே என்று கலங்காதீர்கள். தடை ஏற்பட்டாலும் அந்த தடை விலகி நல்ல வழி பிறக்கும். ஆகவே தடை ஏற்பட்டு விலகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். இப்படி இன்றைய நாளிலே சற்று சுப பலன்கள் குறைவாக இருக்கின்றது என்றாலும் மனதை கலங்க விடாமல் மனதை தெளிவாக வைத்து கொண்டு ஆஞ்சநேயமூர்த்தியை வணங்குங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு. அதேபோல் பெருமாளை வணங்குங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் துளசியை போல் இருக்கும். மனமாக வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பணம் பல வழிகளில் வரும். பல வகைகளிலே பணம் வந்து சேரும். ஆகையினால் கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். அதேபோல் இல்லத்திலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடியும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். நல்ல சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நகை வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி
சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஐயன் ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்று பார்த்தால், சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். எத்தனை நாட்கள் வாடகை வீட்டிலேயே இருப்பது? சொந்த வீட்டுக்காரர் வேறு வீட்டை காலி செய்யுங்கள், நான் புதுப்பித்து கட்டப்போகின்றேன் என்கின்றார். ஆகவே இல்லத்திலே எல்லோரும் ஒன்று கூடி பேசி, இனி வாடகை வீடு வேண்டாம், புதிதாக நாமே ஒரு சொந்த வீடு வாங்கி விடுவோம். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை பெறும். பணவரவு அதிகமாக இருக்கின்றது. பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் பணம் வரும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். கடன்களை அடைப்பதற்கு ஏற்றாற்போல் பணம் வந்து சேரும். கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது கடகராசியினருக்கு. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உங்களுடைய வயதுக்கேற்றாற்போல் உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமண வயதிலே இருப்பவர்கள் என்றால் திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள். வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வரும். இப்படி சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள், ஐயன் ஐயப்பனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும்.
பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சத்சந்தான பிராப்தி கிடைக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி சொந்த தொழில் செய்பவருக்கும் வேலை பார்ப்பவருக்கும் எல்லோருக்குமே இந்த நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நல்ல சிறப்புகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. ஆகவே கவனமாக வேலையை கவனமாக செய்யுங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அதேபோல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் எந்த விதத்திலும் அட்வைஸ் செய்யாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளோ புதிய கடனோ இன்றைய நாளிலே வேண்டாம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சமாளித்து கொள்ளுங்கள். கடன் வாங்காதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயருக்கு ஒரு வடை மாலை சாற்றுங்கள். வடை மாலை சாற்ற வசதி இல்லை என்றால் ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஐயப்பனுடைய பாதார விந்தங்களை சரணடையுங்கள். எல்லாம் நல்ல நாளாக அமையும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். நிறைய பணம் வரும். ஆகவே கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். வங்கி கணக்கிலே பணம் ஏறிக்கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் தெம்பையும் தரும். எப்போதுமே கையிலே பணம் இருந்து விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு சிலர் சொல்வார்கள் பணம் மட்டும் நிம்மதியா என்று. அது நிச்சயமாக இல்லை. பணம் இருந்து விட்டால் பெரும்பாலான விஷயங்களை நாம் பணத்தை வைத்து சமாளித்து கொண்டு விடலாம். பணம் இல்லை என்றால் அது மிகவும் துன்பமான விஷயம். ஆகவே சும்மா சொல்லலாம் பேச்சுக்கு, பணம் பெருசா அன்பு பெருசா என்று. அதெல்லாம் வேலைக்காகாது. பணம் நிச்சயமாக இருக்க வேண்டும் மனிதனிடம். அவனுடைய தேவைக்கும் சற்று அதிகமாக எப்போதுமே பணம் இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு மதிப்பு இருக்கின்றது இந்த காலத்திலே. ஆகவே இது பொதுவான நியதி. யாரையும் குறை சொல்லவில்லை. பணம் நிறைய வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதையும் சமாளிக்கின்ற திறன் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. பணம் வந்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள். பெருமாளை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே
பணம் கையிலே நிறைய இருக்கின்றது, குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கின்றது, அதேபோல் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் சித்திக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாளிலே யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நலம், குடும்பத்திலே மற்றவரோடு பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியிலே மற்றவரோடு பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி எச்சரிக்கையோடு இருந்து இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிரும் வெற்றி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது உங்களுக்கு. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயன் ஐயப்பனை வணங்குங்கள். இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேய மூர்த்தி வழிபாடு, ஐயன் ஐயப்பன் வழிபாடு செய்து நலம் காண வேண்டிய நாள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த தெய்வம். கர்ப்பத்திலே வராமல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்தவர். ஆகவே சிவபெருமானுடைய அத்துணை அம்சங்களும் முருகப்பெருமானுக்கு உண்டு. கேட்பவர்களுக்கு கேட்ட வரத்தை உடனே கொடுக்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். கந்தா என்றால் இந்தா என்று தருவான். அற்புதமான இந்த முருகப்பெருமானை தமிழால் பாடி வணங்கி பேறு பெற்றவர்கள், முக்தியை பெற்றவர்கள் எத்தனையோ பேர்.
அகத்தியர், ஔவையார், இப்படி எத்தனையோ மகான்கள், அருணகிரிநாதர், வள்ளலார் சுவாமிகள், இப்படி எத்தனையோ பேர். பாட்டுக்கு மயங்குபவன் முருகன். முருகனை பாடினால் மகிழ்ந்து விடுவான். பாட்டு ஒன்று போதும். பாலதேவராய சுவாமிகளை கந்தர் சஷ்டி கவசம் பாடச் சொல்லி அவருடைய வயிற்று வலியை போக்கி தற்கொலை செய்து கொள்ள இருந்தவர். அவருக்கு தன்னுடைய அபயத்தை அளித்து அவரை பாட வைத்து கந்தர் சஷ்டி கவசத்தை நமக்கெல்லாம் கிடைக்கச் செய்தவன் முருகப்பெருமான். அதேபோல் அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய வாழ்நாளிலே பெரும் பகுதியை சிற்றின்பத்திலேயே செலவிட்டவர். ஆனால் அவருக்கு கதிமோட்சம் தந்து தற்கொலை செய்து கொள்ள இருந்தவரை காப்பாற்றி அவர் நாக்கிலே தன்னுடைய வேளால் எழுதி முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சத்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபர என ஓது என்று திருப்புகழை பாட வைத்தவர். ஆகவே பாட்டிலே மயங்குகின்ற தெய்வம் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றது, எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. வேல்மாறல் என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த வேல்மாறலை பாராயணம் செய்தால், வேல்மாறலை பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமான் அழைக்கின்ற குரலுக்கு ஓடோடி வருகின்ற தெய்வம். இந்த முருகப்பெருமானை இன்றைய நாளிலே தான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. எல்லா நாளும் முருகப்பெருமானுடைய நாள். எல்லா நாளிலும் அவனை வணங்கலாம். காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானை வணங்க நம்முடைய முன்வினையானது தீரும். முன்வினை தீர்ந்து நமக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தடையற நடக்கும். ஆகவே இந்த வேல்மாறலை பற்றித்தான் இன்று நாம் நிறைய பார்க்க இருக்கின்றோம். அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு எனும் திருப்புகழை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் எனும் பாராயணமாக மாற்றி அதை ஒரு மகா மந்திரமாக அருளி செய்திருக்கின்றார். இது ஒரு மாபெரும் மருந்தும் கூட. பல ஆண்டுகளாக இவற்றை பாராயணம் செய்பவர்களுக்கு எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் முருகப்பெருமான் நிச்சயமாக அவர்கள் பிறவி இல்லாத பெருவாழ்வை அருள்வார். மனமுருக பாராயணம் செய்தால் கைமேல் பலன் கண்கூடு. இதனை மானசீகமாக அருணகிரிநாத பெருமானை வணங்கி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களை வணங்கி அந்த சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாறல் பதிகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாவிதமான நலங்களும் கிடைக்கும். மணிமந்திரம் ஔஷதம் என்று பெரியோர்கள் குறிப்பிடுகின்ற 3 வகுப்புகள் முதன்மையானவை. அவை சீர்பாத வகுப்பு, மணி வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு என்று 3ஐ சொல்லுவார்கள். மந்திர வகுப்பு, வேல் வகுப்பு, ஔஷத வகுப்பு. இவற்றுள் உடல் நோய், மனநோய், உயிர் நோய் ஆகிய 3 வகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்தருள வல்ல ஆற்றல் படைத்தது வேல் வகுப்பு என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார். வேல் வகுப்பின் 16 அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அதனை 4 மடங்காக 16 × 4 64 அடிகளாக அமைய வைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் என்று தொகுத்து அளித்தவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இந்த வேல்மாறலை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல புத்தியும் செய்கின்ற செயல்களிலே நல்ல வல்லமையும் நோயற்ற வாழ்வும் வினைகளை தீர்க்கும் என்பது உண்மை. வேல்மாறல் என்ற பதமே நாம் செய்த தீவினையை அறுப்பதற்கு என்று பொருள். சர்வரோக நிவாரணி என்று இதனை சொல்லலாம். இது கவசமாக இருந்து நம்மை காக்கும். கலியுகத்திலே நமது பிணிகளுக்கு இது உடல் பிணியானாலும் சரி, வினைப்பிணியானாலும் சரி, உற்ற மருந்தாக விளங்குவது வேல்மாறல் எனும் மகாமந்திரமே. மேலும்
இந்த வேல்மாறலை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளமானது முருகப்பெருமானுடைய திருவடிகளை அப்படியே பற்றி கொள்ளும் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, முருகன் உங்களை பற்றி கொள்வார். அருணகிரியார் அருளிய வேல் வகுப்பு பாடல்களை, அதாவது இந்த வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற வேல் மகா மந்திர அடி முதலில் 20 முறையும் நிறைவிலே 20 முறையும் நடுவில் 64 முறையும் ஆக 108 முறை ஓதப்பெறுகிறது. இந்த 16வது அடி எழுவாய் ஆக அமைய முதல் 15 அடிகள் யாவும் பயனிலையாக வருமாறு 16ஆம் அடியை ஒவ்வொரு அடியிலும் சேர்த்து படித்தால் அந்த வரி முழுமை பெறுகிறது. இதுதான் வேல்மாறல் வகுப்பின் அபூர்வம். வினைகள் தீர்க்கும் வேல்மாறல் என்று சொல்வார்கள். பஞ்சாட்சரம் திருவைந்தெழுத்து, ஷடாட்சரம் திரு 6 எழுத்து போன்ற மந்திர எழுத்துக்களை ஐங்கோண அறுகோண சக்கரங்கள் கட்டங்களுக்குள் அமைய அடைத்து அந்த யந்திரங்களை பூஜை செய்வதால் உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அந்த முறையிலே இந்த வேல்மாறல் அமைப்பையும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கியிருக்கின்றார். வேல்மாறல் பாராயணம் என்பது மன ஒருமைப்பாடு என்ற ஏகாகிர சித்தத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய வல்லமை உடையது. மனதை அடக்குவது என்பது சாதாரணமா? வேல்மாறலை படித்தால் மனது அடங்கும். மந்திரங்களை உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வு அலைகளை வேல்மாறல் பாராயணத்தில் உணர முடியும். பயத்தினாலும் மனச்சிதைவாலும் உண்டாகும் ஏவல், பில்லி, சூனியம், பேய் பிசாசு பிடித்தல் போன்ற அவஸ்தை துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேல்மாறல் பாராயணம் கண்கண்ட மருந்தாகும். வேல்மாறலை பக்தி, ஸ்ரத்தை, மன ஒருமைப்பாடுடன் குறைந்தது 1 மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையோ மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது மிகவும் அவசியம். வைத்தியர்கள் நோய்க்கு உரிய மருந்தை 1 மண்டலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா? அம்முறையிலே வேல்மாறல் பாராயணத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். 48 நாட்கள் இந்த வேல்மாறலை நாம் பாராயணம் செய்ய நமக்கு இருக்கின்ற அத்துணை தரித்திரங்களும் நம்மை விட்டு விலகிவிடும். சிக்கல்கள், எப்படிப்பட்ட சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் அவை தீர்ந்துவிடும். சிக்கலை தீர்க்கும் சுப்பிரமணியன் நம்முடைய சிக்கல்களை எல்லாம் வேல்மாறல் பாராயணம் செய்தால் தீர்த்து விடுவான். மன மகிழ்ச்சி, மன நிறைவு உண்டாகும் வேல்மாறல் படித்தார். இந்த வேல்மாறல் அதனை படிக்கும் முன்பர் நெஞ்சம் கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவோம் வேலும் மயிலும் சேவலும் துணை. இதனை 6 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலும் மயிலும் சேவலும் துணை என மறுபடியும் 6 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு முருகனுடைய பெருமையான விழிக்கு துணை, திருமென்பலற்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்தபடிக்கு துணை, அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை. இதனை 6 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு வேல் ஆற்றல் இதனை படிக்க வேண்டும். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செம் கையில் வேல் கூர் அணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேர் அணிகட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வேலும் மயிலும் சேவலும் துணை. இதனை 6 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு தனம் கொற்ற வேள்மயிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டம் இட்டு கடலுக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை. இதனை படிக்க வேண்டும். அதன் பிறகு வேல்மாறல் பதிகம்
திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில். அதன் பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. இந்த அடியை 20 முறை ஓத வேண்டும். இப்படி ஒவ்வொரு முடிவிலும் திரு என்ற இடத்திலே மேற்கண்ட முழு அடியையும் கூற வேண்டும். இப்படி இந்த வேல்மாறலை பாராயணம் செய்தால் நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே இந்த வேல்மாறல் பாராயணத்தை அனுதினமும் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.